வணக்கம் சிஸ்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? நல்லா இருக்கேன். ஓகே சிஸ்டர், நம்ம சங்கீதா டிக்டாக்கை பார்த்து தான் வந்திருக்கீங்க. ஸோ நம்பர் அடிச்சிச்சு. வாழ்த்துக்கள் சிஸ்டர். எப்படி சிஸ்டர் உங்களுக்கு அந்த பகிர்ந்துங்க சிஸ்டர். நான் அம்மா இப்போ டிக்டாக்கை பார்த்தேன். அவங்க மேடத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். இதுமாரி எனக்கு பிரச்சனையை சொன்னேன். அவங்க எனக்கு ஒரு வருஷமாக நான் இந்த பிரச்சனையில் இருந்தேன். அவங்க எனக்கு ஒரு நன்மையை இது பண்ணி அப்பயே உடனேக்கே என்னை அந்த இது பிரச்சனையிலேருந்து என்னை மீண்டு வச்சு எனக்கு ஒரு எண் கொடுத்தாங்க. எண்ணில் நான் எடுத்தேன். எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சு என் நம்பரு. நான் அதை நன்மை அடைஞ்சிருக்கிறேன். எல்லா மக்களுங்களும் இதை நான் பார்த்து நன்மை அடைங்க. சங்கீதா மேடத்துக்கு உதவி செய்யுங்க. நான் இது பண்ணுங்க. நன்றி. நன்றி சிஸ்டர். சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர், நான் சங்கீதா பேசுகிறேன். என்னோட டிக்டாக் பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ நன்மை அடைஞ்சிருக்குன்னு நினச்சா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை மாரி பாதிக்கப்பட்டவங்க இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிரச்சனைக்குள்ளே ஒரு வருஷம் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரே போராட்டம், அழுகையும் வேதனையோடு நீங்கள் இருந்திருக்கீங்க. சரியா டிக்டாக் பார்த்துட்டு தான் வருவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தொகை கிடச்சிருக்கு. இந்த டிக்டாக்கை பார்க்குற அன்பு உள்ளங்கள் நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே இருந்தால் பயப்படாதீங்க, தயங்காதீங்க. நீங்கள் தாராளமாக எங்களுக்கு WhatsApp பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். அவங்க பாருங்கள் வெக்கப்படலை, ஒன்றும் படலை. நான் பேசும்போது இன்றைக்கி அவங்க வீட்டுக்கும் எங்களுக்கு சமைச்சு கூப்பிட்ருக்காங்க. வந்து சாப்பிட வாங்கன்னு களிமாக்கும் வந்து அன்னந்தரெலாம் போட்டு அவங்களோட கடமையை சந்தோஷமாக செஞ்சுட்டு எங்களை வீட்டுக்கும் கூப்பிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க வீட்டில் தான் நாங்கள் டிக்டாக்கே பண்ணுறோம். அவங்க ரொம்ப அழகான விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, என்ன மாரி கஷ்டப்பட்டவங்க, பாதிக்கப்பட்டவங்க இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு வந்து அம்மாவை பார்க்கட்டும், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து போடாதீங்க வேணான்னு சொல்லாமல் எடுத்தோடனே வந்து இதை நீங்கள் டிக்டாக்கில் பாருங்கள், என்ன மாரி பாதிக்கப்பட்டவங்க வரட்டும்னு சொன்னால் அந்த அன்பு உள்ளம் அவங்களுக்கு இருக்கிற அந்த விஷயம் இன்னும் மேலும் அவங்க நம்பர் அடிக்கணும். இன்னும் பெரிய வீடு வாசக்காடினேவால் நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நிச்சயமாக களிமா சென்டரில் கால் எடுத்து வச்சுட்டாங்க. இனி அவங்க நடக்க வர்றது எல்லாமே ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும். இந்த டிக்டாக்கை பார்த்துட்டு இன்னும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைக்குள்ளே போராட்டத்துக்குள்ளே இருக்கிற எவ்வளோ அன்பர்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கீங்க. அப்படி யாருக்கும் இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு எங்களை வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.